ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். சிஸ்டர் பிரதர், இதை கத்தரால மட்டும்தான் ஆகும். உனக்குள்ள இருந்து வெட்டப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில மீண்டும் ஒரு துளிரை எழுப்ப கத்தரால மட்டும்தான் ஆகும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலிவுட்ல உச்சத்தில், கரியரினுடைய உச்சத்தில் இருந்த ஜானி லீவர் என்று சொல்லக்கூடிய காமெடி கிங் ஜானி லீவர் தன் கரியர்ல உச்சத்துல பல கோடி அவருக்கு சம்பளம். ஆனால் பாவமான வாழ்க்கை, தேவனற்ற ஒரு வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பணம் கோடிக்கணக்கில் இருக்குது, பேரு புகழ் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன், காமெடி கிங் பாலிவுட்ல. என்ன நடந்தது? அவருடைய மகன் சின்ன பிள்ளை, அவனுக்கு தொண்டையில ஒரு கட்டி, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கட்டி. மருத்துவரிடம் கொண்டு சென்றார். மருத்துவர் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், இது சாதாரண கட்டி தான், ஒரு 15 நிமிஷம் ஆபரேஷன்ல அதை எடுத்துடலாம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போனாங்க. அதை கட் பண்ணி, தொண்டையை கட் பண்ணி ஓபன் பண்ணாங்க. டக்குன்னு வந்து ஜானி லிவரை வெளியே டாக்டர் கூப்பிட்டார். சார் ப்ளீஸ் கம் இன்சைட். தொண்டை திறக்கப்பட்டிருந்தது தன்னுடைய மகனுக்கு. டாக்டர்ஸ்கள் கிட்ட கொண்டு போய் காண்பித்தார்கள், உங்க பையனுடைய தொண்டையில் இருக்கிற கட்டியை எடுக்க முடியாது, ஏன்னா அது நரம்புகளோடு சிக்குண்டு இருக்கிறது, நரம்புகளோடு பின்னி பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது, அதை எடுக்க முடியாது சார். அதை எடுத்தா ஒண்ணு அவனுடைய இடது கண் போயிடும், இல்லை என்றால் அவனுடைய கை கால் செயலிழந்து போயிடும். நீங்க அனுமதி கொடுத்தா இந்த ஆபரேஷன் செய்யலாம். அந்த ஜானி லிவர் சொன்னாராம், வேணாம் வேணாம், நீங்க திரும்ப அதை தைச்சிருங்க, நான் வேற எங்கேயாவது போய் பார்த்துக் கொள்கிறேன். திரும்ப அந்த கழுத்தை அதை தைச்சிட்டாங்க. எவ்வளோ மருத்துவம், எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறார், சிறந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டு போறார். எந்த டாக்டருமே அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கல. எல்லாருமே அதை தான் சொல்றார்கள், இந்த நரம்போடு இந்த நரம்போடு இந்த கட்டி வளர்ந்து விட்டதுனால அந்த கட்டியை தானே எடுக்க முடியாது. அதை எடுத்தா கண்டிப்பா அவனுடைய கண்ணும் அவனுடைய கைகள் கால்களும் செயலிழந்து போயிடும். அதனால அவர் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. சரி, மற்ற நம்பிக்கைகளை நம்பி பார்க்கலாம்னு சொல்லி ஜோசியக்காரரிடம் சென்றார்கள், குறி சொல்லுகிறவரிடம் சென்றார்கள், மந்திரவாதிகளிடம் சென்றார்கள். எல்லாரும் சொன்னாங்க, சிலர் சொன்னாங்க அவன் 3 மாசத்துல செத்துருவான், சிலர் சொன்னார்கள் அவன் 1 வருஷத்துல செத்துருவான், சிலர் 2 வருடத்தில் அவன் செத்து விடுவான். அந்த 2 வருடம் தாண்டும் போது அவன் கட்டி ஒரு டென்னிஸ் பால் சைஸ்ல கழுத்துல வளர்ந்துடுச்சு. அந்த பிள்ளையால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, அந்த பிள்ளை துடிக்கிறத அவரால் தாங்க முடியல. ஒரு நாள் சரி, நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை, இனி பிள்ளையை காப்பாற்ற முடியாது. அவன் கண்ணை இழந்து, அவன் கை காலை இழந்து வீட்டில் அவனை வச்சிருக்கிறத விட அவன் வாழுகிற வரைக்கும் வாழட்டும்னு சொல்லி மிகுந்த கண்ணீரோடு, சரி அவனை அமெரிக்கா கூட்டு போகலாம், ஒரு டூர் கூட்டு போகலான்னு சொல்லி அவனுடைய துன்பத்தெல்லாம் துயரத்தெல்லாம் மறக்க ஃபேமிலியா அமெரிக்கா டூர் போயிருக்கிறான். அந்த இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை தற்செயலாக ஒரு சபைக்கு அவர்கள் போக நேரிட்டது. அந்த சபையில அவர் தனது மகனை கையில தூக்கி வைத்திருந்தார். அந்த தொண்டையில பெரிய கட்டி. ஸ்டேஜில் இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஊழியர் திடீரென்று அந்த பிள்ளைக்கு நேராய் கரங்களை நீட்டி, இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளையை குணமாக்குவார், இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளையை குணமாக்குவார். அந்த ஒரு வார்த்தை அவ்வளவு சமாதானத்தை கொண்டு வந்ததான். ஏன்னா மருத்துவர்கள் சொன்னார்கள், இவனுக்கு கண்ணு போயிடும், கை கால் விழுந்துரும், இவன் பிழைக்க மாட்டான். மந்திரவாதிகள், பூசாரிகள், ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள், இவன் சீக்கிரத்தில் செத்து விடுவான். முதல் முறையாக ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, இவன் பிழைப்பான். முதல் முறையாக ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை, இவன் பிழைப்பான், இவன் சுகமாயிடுவான். அந்த ஊழியர் ஸ்டேஜில் இருந்தே சொல்றாராம், இவனை சோ அண்ட் சோ ஹாஸ்பிட்டல், அமெரிக்காவில் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு, அந்த மருத்துவமனைக்கு இவனை கொண்டு செல்லுங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் இவனை பிழைக்க செய்வார். பயங்கர ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். வீட்டுக்கு கடந்து, அந்த ரூமுக்கு கடந்து வந்தாங்க, ஹோட்டலுக்கு. இந்த ஜானி லிவர் தன் மனைவியை பார்த்து சொன்னாரா, என்னம்மா அந்த பாஸ்டர் இந்த இடத்துல கூட்டிட்டு போச்சு விடார், அந்த ஹாஸ்பிட்டல், அந்த இடத்துல போனா பையன் நல்லா ஆயிடுவானா? அவங்க ஒய்ஃப் சொல்றாங்களா, எனக்கு தெரியல, ஆண்டவர் உங்ககிட்ட தெளிவாய் பேசுவாரானால் மகனை கொண்டு செல்லுங்கள், நான் அனுமதிக்கிறேன், இல்லை என்றால் நான் அனுமதிக்க போவது கிடையாது. அப்ப ஜானி லிவர் சொன்னாரா, என்கிட்ட எப்படி பேசுவார்? நான் எவ்வளோ பாவத்தில் இருக்கிறேன், எவ்வளோ அசுத்தமான மனுஷன் தான், ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? மனைவி சொன்னார்களா, ஆண்டவர் உண்மையானவராய் இருந்தார்,
அந்த சபையில இருக்கிற அந்த இயேசு உண்மையுள்ள தெய்வமா இருந்தா நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் உங்களோடு கூட பேசுவார். அதே இடத்துல ஜானி லிவர் முட்டி போட்டாரா, கண்ணீரோடு தன் மகனுக்காக மன்றாடினார். அந்த கானானிய ஸ்திரியை போல, அந்த ஜெபாலய தலைவனை போல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நீர் என்னிடத்தில் பேச முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. என் மகன் மிகுந்த வியாதியில வேதனையில உணவு உட்கொள்ள முடியாத, தண்ணீர் குடிக்க முடியாத நிலைமையில இருக்கிறான். இன்னைக்கு காலையில் அந்த சபையில் அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன்னு சொல்லி. கொண்டு போலாமா, என் பையனை நீர் காப்பாற்றுவீரா என்று கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரு குரல் அவர் காதுல கேட்டதான், ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் மகனை கூட்டிச் செல், உன் மகனை நான் குணமாக்குவேன். அல்லேலூயா. அவ்வளவுதான் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே நடுங்கி போய் விட்டார். ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாரா? இயேசு இப்படிலாம் பேசுவாரா? என்ன இது காதுல சத்தம் கேட்குது, நான் உன்னோடு கூட இருப்பேன், தைரியமா இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரே, இப்படிலாம் தெய்வம் பேசுமா? உடனே மறுநாளே அந்த மகனை கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அங்க மருத்துவம், அங்க பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆனதுதான், ஆனா இது சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷனை செய்து முடித்து விடலாம். 3 மணி நேரம் ஆபரேஷன். இவர்கள் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குது, இவர்கள் வெளியே கண்ணீரோடு இருக்கிறார்கள், இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள். 3 மணி நேரம் கழித்து ஆபரேஷன் முடிந்து தன் மகனை வெளியே கொண்டு வரார்கள். இவங்களுக்கு என்ன பயனா, ஒருவேளை கண்ணு போயிருக்குமா, அவன் கை கால் செயலிழந்து போயிருக்குமா. அப்படியே அந்த செக்ஷன் அவனை உள்ளேருந்து வெளியே கொண்டு வராங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்த அவன் வெளியே வரும்போது அவன் பையன் அந்த இடது கையை உயர்த்தி அப்படி தம்ஸ் அப் காட்டி, ஐ எம் ஆல் ரைட் டேடி அப்படின்னு சொல்றான். எந்த கை கால் செயலிழந்து போயிடும் டாக்டர் சொன்னாரோ அதே கையை உயர்த்தி ஐ எம் ஆல் ரைட் டேடின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருக்கிறான். சிஸ்டர் பிரதர், அந்த ஒரு நொடியே, அந்த ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே அந்த ஜானி லிவர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பாவக்கட்டுகளும் உடைந்தது. எல்லா பாவக்கட்டுகளும் உடைந்தது. அவரு தினந்தோறும் 2 பாட்டில் சாராயம் குடிப்பார். மதுபானம் அருந்தாமல் அவர் தூங்குவதே கிடையாது. 4 பாக்கெட் சிகரெட் பிடிப்பார். ஆனா ஆண்டவர் தன் மகனுக்கு இந்த அற்புதத்தை செய்ததை பார்த்த உடனே ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இனி இயேசுவுக்கு தான் நான் வாழ போகிறேன், என் பிள்ளை அவர் பிழைக்க செய்தார். நம்பிக்கை இல்லாத என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினார். இந்த தெய்வத்துக்காக வாழாமல் இருப்பது எப்படி? எப்படி இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் அவர் சினிமா துறை பக்கமே போல ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார். இன்றைக்கு அவங்க பையன் சபையில பேடு வாசிக்கிறான், அவங்க பொண்ணு சபையில ஆராதனை செய்யறாங்க. ஜானி லிவர் என்கிற இந்த மனிதனை ஆண்டவர் இப்போது உலகமெங்கிலும் கொண்டு சென்று அப்படியே சாட்சியை அநேகரை தொட்டு அநேகரை பலப்படுத்தி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில வந்திருக்கீங்களா? இன்றைக்கு தேவன் ஒரு கிளையாய் உன் வாழ்க்கையில எழும்பி உனக்கு அற்புதம் செய்வார், உனக்கு அற்புதம் செய்வார். நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம் நடந்து முடிந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்தை தாண்டி நீ பஸ் ஏறுவதற்குள்ளாக தேவன் உன் வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் செய்து முடித்து அனுப்புவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை அசைத்து பலத்த சத்தத்தை சத்தத்தோடு ஒரு ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்பது அது பலவீனமானது இல்ல? ஒரு துளிர் என்பது எவ்வளவு பலவீனமா இருக்கு, ஒரே சின்னதா இருக்கும். ஆனா அது சின்னதுன்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. அதற்குள்ளதான் அந்த மரத்தினுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கு. அதுக்குள்ளதான் நிறைய இலைகள் அடங்கி இருக்குது, அதுக்குள்ளதான் நிறைய கிளைகள் அடங்கி இருக்கு, அதுக்குள்ளதான் நிறைய பழங்கள் அடங்கி இருக்கிறது, அதுக்குள்ளதான் நிறைய விதைகள் அடங்கி இருக்கிறது, அதுக்குள்ளதான் ஏராளமான மரங்கள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய எதிர்காலம் அந்த சிறு துளிரை போல எழும்புகிற அந்த துளிருக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உன்னுடைய எதிர்காலம் மறைந்திருக்கிறது. நீ பயப்படாத. எதிர்காலமே போச்சுன்னு சொல்லி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய எதிர்காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. நல்ல கைகளை தட்டி உயர்த்தியவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.